ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனேஷ் மீடியா. என்றுமே நம்ம வந்து தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன், ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சூப்பராக பார்க்கலாம். 4 மெழுகுவர்த்தி வந்து ஒரு அறையில் வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க, எரிந்து கொண்டு இருந்தது. அப்போ மெல்லிதாய் காற்று வீசியது. காற்று வீசியதை கண்டதும் முதல் மெழுகுவர்த்தி சொன்னது, ஐயோ காற்று வீசுகிறதே என்று பலவீனமாக கூறியது. காற்று வீசினால் நான் அணைந்து விடுவேனே என்று சொன்னது. அதே போல் காற்று வீசியதும் முதல் மெழுகுவர்த்தி வந்து அணைந்து விட்டது. அன்பு என்ற 2வது மெழுகுவர்த்தி வந்து காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்து விட்டது. அறிவு என்ற 3வது மெழுகுவர்த்தி காற்றை எதிர்த்து போராட முடியாமல் வந்து 3வது அறிவு என்ற மெழுகுவர்த்தியும் அணைந்து விட்டது. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் சில நொடிகள் காற்றை எதிர்த்து போராடி ஜெயித்து விட்டது. அப்போது அந்த அறைக்குள் வந்து ஒரு சிறுவன் நுழைந்தான். ஐயோ, 3 மெழுகுவர்த்தியும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான். அப்போது அந்த 4வது மெழுகுவர்த்தி கூறியது, நான் இருக்கிறேன், என்னை வைத்து மற்ற 3 மெழுகுவர்த்தியும் பச்சை வைத்துக்கொள் என்று சொன்னது. உடனே அந்த சிறுவன், உங்கள் பெயர் என்ன அப்படி என்று கேட்டான். அதற்கு அந்த மெழுகுவர்த்தி சொன்னது, என் பெயர் தன்னம்பிக்கை என்று சொன்னான். நாம் வாழ்வில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதை மூலியமாக நமக்கு தெரிகிறது. இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், see you, take care.